وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. இரங்கல் கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அவர்களை தலைமை தாங்கி நடாத்தி தருமாறு நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் வெளியூர் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் காத்தமன் நபியின் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் ஊர் வாசிகள் மீது, நம் ஊர் சுற்று உள்ள மக்கள் மீதும், உலக மக்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் ஏவட்டமாக என்றது வாசியவனாக எனது வரவேற்பதை தோன்றுகிறது. இந்த நிகழ்வில் மௌலானா அஷ்ரஃப் அலி ஹஸரத் அவர்களைத்தான் நான் வரவேற்புரை செய்யுமாறு மஷூரா சொல்லி அவர்களுக்கு தங்களுக்கு சொல்லியதன் காரணமாக இங்கே நான் என்ன வரவேற்பது, நான் வரவேற்பது ஒரு உயர்ந்த சொன்னது, நமது மார்க்கம் தான். எங்களுடன் ஓதியவர்கள், எங்களுக்கு முன்னால் ஓதிய அண்ணன்மார்கள், அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தெரியும். இது மாதிரியான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் அவர்களுக்கென்று ஒரு கலை. அவர்கள் கடைசியாக என்னிடத்தில் பேசிய வார்த்தைகள், தம்பி ஃபோன் பண்ற நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள் பேசின வார்த்தை, இன்ஷா அல்லாஹ் அந்த 11ஆம் தேதி நிக்காஹுக்கு வந்துடுவேன். 60ஆம் ஆண்டு வைரவிழா 13, 14, 15க்கும் நான் கலந்து கொள்ளுவேன். திருச்சி ஜாமியா அன்வர் வகுப்பு 2 நாள் ஊரில் இருந்து மீண்டும் நான் பயணப்பட்டு விடுவேன். எனது அன்பு நண்பர்களுக்கு தெரியும், எல்லோர்களும் ஒன்றாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்க மாணவர்கள் முழுசா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை சொல்ல போகும்போது, தனியாக பேச போகும்போது அந்த சிரிப்போட அப்போ அவங்க அதை சொன்னாங்க. நான் சொன்னேன், 11ஆம் தேதி நடக்கிறது என்னுடைய ஊர், நான் பணி செய்யக்கூடிய ஊரில் ஹஸரத்துக்கு தெரியும். அவங்க மகளுக்கு கல்யாணம், ஹஸரத் ஷஃபீக் ஹஸரத்துக்கும் தெரியும். அந்த கல்யாணத்துக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா போகணும் அப்படின்னு சொன்னோன்னு நான் சொன்னேன்,
3 நாள் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள முடியாதது, ஏதாவது ஒரு நாள் அதற்கு என்னை உரிமை எடுத்து பேசுவது, அந்த விதத்தில் மட்டும் சும்மா நீ என்ன ஒரு நாள் இந்த அனுபவத்தில் தெரியும், நீ வாங்க போயிட்டு நீ 3 நாள் என்னோட இருப்ப நீ அப்படின்னு சொன்ன வார்த்தை கடைசி வார்த்தை. இதெல்லாம் சனிக்கிழமை இரவு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பிறப்பு என்றால் இறப்பு ஒன்று. கலாக்கதிரை நம்பியவர் ஒதுக்குறு மகாசிய மௌத்தாக்கும் மௌக்கமாக்கால் சதல்லாஹு. ஒரு மனிதன் இருக்கும்போது புகழப்பட பல மணி சொல்லுவாங்க, வாழ்ந்தா இப்படி வாழணும், வாழ்றது இப்படி செல்ல, வாழ்ந்த பிறகு மரணித்த பிறகு அவனை நினைத்து வாசை பேசப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அவர் குறைஞ்ச லீவு தானா அப்படின்னு கேட்டவர். ஆமாம், திரும்பி போயிட்டு அடுத்து உன் மக கல்யாணத்துக்கு நான் வரவேற்புரை செய்வேன். இங்கே நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், எங்கள் அன்பு செய்திகள் வந்திருக்கிறார்கள். எல்லோருவரும் அவர்கள் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஒவ்வொருவர்களும் பேச ஆரம்பித்தால் சொன்னால் அவர்கள் பாடத்தில் ரூமிலிருந்து வர்ற விதம், பாடத்தில் உட்கார்ற விதம், அவர் நடை பாஷை உள்ளடக்கி படித்தார். அன்பு சகோதரர் மௌலிக அவர் கண்டிப்பு, அன்பு கடந்த கண்டிப்பு. தான் முதல்வர் என்று காட்ட மாட்டார். சக உலமாக்களோடு வாக்கிங் போவார்கள். இப்படி நிறைய பேசுவாங்க. காலத்தின் அன்பை கருதி மசூராவின் அடிப்படையில் மூத்த உலமாக்களையும் எங்கள் ஊரில் மூத்த உலமாக்களையும் நாங்கள் முடிவு செய்து போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாரும் வந்திருக்கீங்க, நாங்கள் எல்லாரையும் கண்ணியப்படுத்தணும், எல்லாரும் பேசணும் எங்களுக்கு ஆசை. சுற்றுச்சூழல் காலத்தின் அருமைகளின் நிலையை அறிந்து, முக்குத்தல் ஹாலை அறிந்து நடக்கிறது தான் புத்திசாலியின் அடிப்படையில் இங்கே நாங்கள் ஒரு சில இவர்களை நாங்கள் போட்டிருக்கோம். கருத்துரை அவர்கள் வழங்கக்கூடிய உலமாக்கள் நேரத்தின் நன்மை கருதி ரத்தின சுருக்கமாக நீங்கள் சொல்லி துவா செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்தி, ஆரம்பமாக ரப்புல் ஆலமீன் இதுவரையும் நமக்கு இந்த நிகழ்ச்சி துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர், எங்கள் ஊர் வல்லக்குளம் முஸ்லிம் முன்னேற்ற வாலிப சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை நிர்வாகிகள், அன்வாருல் முஸ்லிமின் உலமா பெருமக்கள், எங்கள் கல்லூரியின் முதல்வர், தற்போது ஜாமியா ஸைனுல் உலூம் அரபு கல்லூரியின் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஆசிர் தந்தை ஏஎஸ் அன்வருத்தீன் அன்வாரி ஹஸரத் அவர்கள், மற்றும் திருச்சி ஜாமியா அன்வாருல் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர், 60ஆம் ஆண்டு பொன்விழா குர்பானியுடைய வேலைகள், பட்டம் பெறும் மௌலவி ஆலிம்கள் உடைய நிகழ்விலே கடுமையான பொறுப்பு கொடுத்தாலும் தாங்கள் அவசியம் நீங்கள் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும், ஹஸரத் அவர்கள்ட்ட பேசி எப்படியாவது நீங்கள் வந்துடணும்னு சொன்னார். இப்படியே பல சிரமத்துக்கு மத்தியில் இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஷஃபீத் ஹஸரத் மற்றும் அன்வார் முஸ்லிமின் உலமா பெருமக்கள், எங்களது அழைப்பை ஏற்று நீண்ட நெடு தூரத்திலிருந்து வருகின்ற எங்களது பாடத்தோழ நண்பர்கள், மூத்த உலமாக்கள், செய்திகள், வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும், துவா செய்து கொண்டிருக்கும், இந்த நிகழ்வில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அத்தனை பேர்களுக்கும் ஆரம்பமாக என் சார்பாகவும், எங்கள் ஊர் சார்பாகவும், எங்களது ஊர் முஸ்லிம் முன்னேற்ற வாழ்க்கை சங்கத்தின் சார்பாகவும், எங்கள் ஊர் அன்வாருல் முஸ்லிமின் உலமா சபையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மர்ஹப நாங்களும் வசல்லா. அல்லாஹ் 1970 எப்படி மாட்டு வண்டியில் அல்லாமா ரவி அப்துல்சலாம் ஹஸரத் நபருல்லாஹ் மர்கது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், ஹஸரத் மௌலானா அபு சவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த மண்ணில் பட்ட பாதத்தின் பொருட்டால் எங்கள் ஊர் தேசம் கடந்து, நாடு கடந்து, உலகம் பல்வேறு பகுதியில் பல சிறப்புகளை கொண்டு பேசப்பட்டு துவா செய்து கொண்டது இருக்கிறது. அது போன்ற அந்த பரக்கத்தால் உங்கள் வருகையை கொண்டு அல்லாஹ் மேல் எங்கள் ஊரை கபூல் செய்வானாக. எங்கள் ஊரில் வீட்டுக்கு ஆலிம்கள், ஹாஃபில்கள், ஆலிமாக்கள் உருவாக்குவாங்க. உலமாக்கள் வருகை என்பது ஒரு ஊருக்கு மிகப்பெரிய பாக்கியம். எங்கள் ஊர் மண்ணிலே நீங்கள் இதை நடத்துவதற்காக அரபி சகோதரர் தொடர்பு கொண்ட போது என்னால் பேச முடியவில்லை. கடைசியாகத்தான் பேசினேன்.
ஆனால் நீங்கள் எல்லோருமே வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்கள் வருகையை எப்படி ரப்பு கொண்டு வந்து சேர்த்தானோ அதே போல இந்த நிகழ்வை முடித்த பிறகு உங்களுடைய இல்லங்கள் சென்று வரைய அல்லாஹ் பாதுகாப்போடு உங்கள் அனைவர்கள் சென்றுட குறிப்பாக ரஹ்மத்தான பரக்கத்தான பயனுள்ள நல்ல மழைக்கும் நாளைய மறுநாள் தமிழகத்தின் நல்ல ஆட்சி மலர்ந்திட யார் வந்தாலும் சரி இஸ்லாம் வரவேற்பது சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம், மனித நல்லிணக்கத்தோடு நல்லாட்சி மலர்ந்திட தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆளக்கூடியவர்கள் உள்ளங்களில் அல்லாஹ் மிக பெரும் ஒரு நல்ல மனிதர்களுடைய ஈசாலுசாகவே ஒப்பற்ற வேறும் குரானும் சரியும் பொருட்டால் நல்லாட்சி மலர்ந்திட சமூகம் ஒற்றுமையோடு வாழ்ந்திட நீங்கள் அனைவர்களும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்முல தான் இது போன்ற மாணிக்கங்கள், இந்த சொத்துக்கள், இது அவருடைய ஆகரத்துடைய பெரிய பொக்கிஷங்கள், சேவிங்களாக அது போயிட்டே இருக்கும். மற்ற எத்தனை விஷயங்கள் இருக்குதோ அதுவெல்லாம் போயிடும். இந்த மாணவர்கள், இந்த உலமாக்கள், அவர்கள் மூலமாக தரபியத்து பெற்ற இந்த ஆணை பெருமக்கள் இருக்கின்றார்களே, அவர்களிடத்திலே மன்றிட்டு கல்வி பயின்ற இந்த உலமாக்கள் என்றும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அழகி துவா செய்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அசல், இதுதான் நம்முடைய உண்மையான உசுத்து. காரணம் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசியங்கள். ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் உலமாஉ வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று நமக்கெல்லாம் சான்றிதழ் தந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முபாரக்கான இந்த நேரத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆலிமை பற்றி நாம் எல்லாம் நினைவு கூறுகின்றோம். ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் ஃபுஜாஅத்தி அஹ்ரத்துல் ஆசிஃபி லில் காஃபிரி வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். திடீரென மௌத்தாகுவதற்கின்றதே இது காஃபிர்களுக்கு மிகப்பெரிய அதாப், மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திடீர் மௌத் இருக்குது, இது காஃபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதாப், தண்டனை. மூமின்களுக்கு ரஹ்மத் என்று சொன்னார்கள். திடீராக யாரும் மூத்தாகிறதில்லை. ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, யாரும் திடீர்னு மூத்தாகிறதில்லை. அந்த தவணை முடிஞ்சிச்சு அவங்க மூத்தாயிடும். அதனால் திடீர்னு படுக்கலையே, கீழே எடுக்கலையே அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. அந்த நேரம் முடிஞ்சிச்சு, அல்லாஹ் அவங்களை அழைச்சிக்கிட்டான். இதை விட சிறந்த இடத்திற்கு தன்னின்பால் அழைத்து கொண்டான். அதனால் நம்ம எல்லாம் தக்தீரை ஏற்றுக்கொண்டவர்கள், விதியை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதர் என்ன நம்ம போராடினாலும் சரி, கடைசியில் என்ன சொல்றோம், கதிரி அவர்களை பற்றி அதற்கு மிக பிரியமான மாணவர், காரைக்காலுடைய ஃபேமஸான இது ஈமானுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அந்த கலாக்கத்து இருக்குதே, அதை கொண்டு நம்ம சபர் செய்யணும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசியில் அவ்வளோதாங்க விதி. அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வளோதாங்க. விதியை கொண்டு நம்ம என்ன செய்யணும், பொருத்தி கொள்ளணும். அதனால கிதாபுகளோட ஒரு உதாரணம் எழுதுவாங்க. நிறைய உலமாக்கள் பேச இருக்கிறாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். ராஜாளி பறவையும் பருந்து ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஒரு போட்டி வச்சுச்சா, என் பார்வை கூர்மையானதா, உன் பார்வை கூர்மையானதா. அப்ப ரெண்டு பறவைகளும் பறந்து போச்சு. பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து சொல்லிச்சு ராஜாளி பறவையை பார்த்து, இந்த அடர்ந்த காட்டுல, பசுமை நிறைந்த இந்த அடர்ந்த காட்டுல ஒரு தானியம் கிடக்கு, உனக்கு தெரியுதா? ராஜாளி பறவை சொல்லிச்சு, எனக்கு தெரியுது. உனக்கு தெரியுதா? உனக்கு எனக்கு தெரியும். அப்ப நாங்க மலையில உட்கார்ந்துருக்க, நீ போய் எடுத்துட்டு வா. அந்த பறவை கீழே வந்துச்சு, பறந்து வந்து அந்த தானியத்தை எடுத்துச்சு. எடுத்ததுக்கு பிறகு அந்த ராஜாளி பறவை மலையில இருந்தது கூப்பிடுது, வா எடுத்துட்டேன். எடுத்துட்டேன், வா. வர முடியல என்னால. காரணம், கீழே விகடன் வலையை விரிச்சு வச்சிருக்கிறான், அதுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த
பறவை கேட்டுச்சா, ராஜாடி பறவை, இந்த சின்ன தானியம் இவ்வளவு பெரிய அடர்ந்த காட்டுல, பசுமை நிறைந்த இந்த காட்டுல ஒரு தானியம் உனக்கு கண்ணுக்கு தெரியுது, இவ்வளவு பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கிறானே அந்த விகடன், அது உனக்கு தெரியலையா? பருத்து சொல்லிச்சான், தானா உட்டானா மேரா தத்பீர் சே, ஜால் மே பஸ் ஜானா மேரா தக்தீர் சே. தானியத்தை எடுப்பது என்னுடைய ஒரு புத்தி கூர்மை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த தூரத்து பார்வை. அதை வச்சு நான் என்ன செஞ்சேன், தானியம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். ஆனா வலையில நான் மாட்டிக்கின்றது இருக்குதே, அது என்னுடைய விதி, என்னுடைய தலையெழுத்து. அல்லாஹ் என்னைய இது மாதிரி நிலையில என்னைய தலையெழுத்து எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜால்மே பஸ் ஜானா மேரா தக்தீர் சே. அதனால விதி ஒன்று இருக்குது, அதுதான் எங்களுக்கு கடைசியானது. விதி அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை கொண்டு சபர் செய்யறது தான் மூமினுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சபருடைய ஆயுதம். அதுதான் என்ன நிகழ்ந்தாலும் என்ன செய்யற கடைசியில அவ்வளவுதாங்க விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு நம்ம பொறுமை கொள்ள பாருங்க. அந்த சபரை தான் நம்ம எல்லாரும் சகித்து கொள்ளணும். அந்த குடும்பத்தார்களுக்கும் சரி, அவருடைய உடன்பிறப்புகளும் சரி. அவர் பிறப்பிலே அவருடைய குடும்பத்தில் கடைசி ஆளாக வந்தார், அவர் இறப்பிலே அவருடைய குடும்பத்தில் முதல் நபராக சென்று விட்டார். ஆனால் அவருடைய ஹித்மாத்துகள் உள்ளூரில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் உலகளவிலே அவருடைய ஹித்மாத்துகள், அவருடைய மாணவர்கள் பயின்று இன்று வரை அவர்கள் பிரான்ஸ்ல ஒரு மாணவர் இருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு மக்பூலுடைய அடையாளம். இதுதான் உலமாக்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அல்லாஹ் இவருடைய சேவையிலே கபூல் செஞ்சு விட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இதுதான். அதனால நம்ம ஊர்ல ஓதக்கூடிய மாணவர்கள் பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்கன்னு நம்ம அந்த ஆசை வைக்கணும். எங்க பிள்ளைகளை ஆடிமாக்கணும், எங்க பிள்ளைகளை ஆபீஸ் ஆக்கணும், எங்க பிள்ளைகளை பெரிய நல்ல தாயி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வைக்கணும். அப்போ மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அடுத்து இரங்கல் கவிதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் பஸ்ரீ அலி சார் கூப்பிட்டு வரும்போது உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் ஆகும் சொன்னாங்க. அது 10 நிமிஷத்துல முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கவிதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் வல்லக்குளத்துக்கு இதுவரை வந்ததே கிடையாது. ஆனால் வல்லக்குளத்தை சார்ந்த மாணவர்களோடு உஸ்தாதுகளோடு நிறைய தொடர்புகள் நமக்கு இருக்கு. நம்ம கார் உள்ள வந்தவுடனே அந்த ஒரு துவா வந்தாங்க. அது ஒரு புது ஊருக்கு போகும்போது வளமையாக வரக்கூடிய துவா. அந்த துவாவுடைய பறக்கத்தினுடைய அடிப்படையில காலையிலேயே ஒரு அனுசூரி உணவை அல்லாஹ் செய்துள்ளார். பொதுவாகவே ஓதுகிற காலத்தில் உஸ்தாத்மார்கிட்ட அடி வாங்குறது அந்த நேரத்தில் நமக்கு எரிச்சலாக தெரியும். ஆனால் இன்னைக்கு அது பறக்கத்தாக நமக்கு தெரிகிறது. ஹஸரத் அவருடைய திருக்கரத்தை பிடித்த உடனே அதான் ஹஸரத் சொன்னேன், அவங்களுடைய அதே போன்று 2 ஆளுமைகள் இங்கே 2 விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். நீங்கள் கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. முதலாவதாக பஸ்ரீ அலி அவர்கள் பேசுகின்ற பொழுது 1974 நமது ஊருக்கு 71 நமது ஊருக்கு 2 பேரும் ஆலிம்கள் வந்ததனுடைய பரக்கத்து அதுதான் இன்று பல ஆலிம்களை உருவாக்கி தருகிறது என்பதை அவர்கள் ஹஸரத் அவர்கள் பொழுது சொன்னார்கள். இந்த செய்தியை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய இடைமறியாத இமாம் அஷ்ரஃப் அலி ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பயானிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த வல்லக்குளம் போன்று இந்த வெள்ளையபுரத்திலும் ஆலிம்கள் இன்னும் அதிகமாக உருவாக்க வேண்டும் என்ற ஆலிமுடைய உருவாக்கத்திற்கு ஹஸரத் அவர்கள் இந்த ஊரை உதாரணமாக காட்டியது நமக்கு இன்னும் நினைவுகிறது. இது ஒரு செய்தி. அதே போன்று உஸ்தாத் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது விஷயத்தை அருமையாக சொன்னார்கள்.
அந்த சொன்ன விதமும் அந்த செய்தியும் யாருடைய உள்ளத்தையும் கொஞ்சம் உடைத்து பார்க்கக்கூடியது. சொன்னார்கள், நூறுத்தின் அசரத் அவர்கள் குடும்பத்திலே இறுதியாக வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பை முதலிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். அது உள்ளத்தை சம்பந்தப்படாத எனக்கு இங்கே உறுத்துகிறது என்று சொன்னார். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை தரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹசரத் அவர்களுக்காக வேண்டி ஒரு கவிதையை படிப்பதற்காக படித்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி அதை வாசித்து காண்பிக்கிறேன். நமக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிஜ்ரி 1447 முபாயிதா துறை 14 2/5/2026 சனிக்கிழமை. இடம் வெள்ளக்குளம் ஜும்மா மஸ்ஜித் வலா. மர்ஹூம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் காரி ஹாஜி ஆன்மீக தந்தை எம்எஸ் நூருத்தீன் அன்வார் அவர்களின் நினைவேந்த நிகழ்வில் வாசித்து காட்டப்பட்ட இரங்கல் கவி. உள்ளத்தை உருக்கக்கூடிய இக்கவி. சன்மார்க்க ஒளியே நூருத்தீனே, என் மானே தேனே திரவியமே காவியமே நன்பே ஆறுயரே, சேது கடல் எழுந்த கல்வி கடலை, வானம் அழுவதும் மழையெனும் போது, வையம் அழுவதும் மணியெனும் போது, காலம் அழுவது கலை எனும் போது, ஒரு ஆலிமிற்காக மாணவன் பஷீர் அகமதும் அவருடைய சகாக்களும் அழுவது, வல்லக்குளத்தில் கண்ணீர் குல வரலாறாகட்டும். ஒரு அரபு அகராதி அமைதியானது, ஒரு அரபு அகராதி அமைதியானது, ஒரு ஆலிமிய மார்க்கண்டேயரின் விழி மூடியது. அன்வாரிகளில் அமைதி தூதுவர்கள் தான் அதிகம், அதில் ஆளுமை ஆதிக்கம் தான் மௌலானா நூருத்தீன் தனித்தாக்கும். நாடாண்ட நாட்டானாகட்டும் படையாண்ட வீரனாகட்டும் யாராக இருந்தாலும் இறப்புக்கு பிறகு மறக்கப்படுவர். நாடாண்ட நாட்டானாகட்டும் படையாண்ட வீரனாகட்டும் யாராக இருந்தாலும் இறப்புக்கு பிறகு மறக்கப்படுவர். மறக்கவே கூடாது என்பதற்காகவே மௌத்தாக்கப்பட்டவரின் ஆசா. ஏனென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்தை குறிப்பிட்ட போன்று, என் ஆசானின் வாழ்வும் மரணமும் குர்ஆனாகவே இருந்தது. என் ஆசானின் வாழ்வும் மரணமும் குர்ஆனாகவே இருந்தது. எப்படி மறப்போம்? குர்ஆனை யார் எப்படி மறப்பார்கள்? கடற்காவலர்கள் கண்ணில் மண் தூவி கள்ளத்தொழில் கச்சத்தீவு செல்லும் மீனவரை போல 20 உஸ்தாதுகள் முகாமிட்டாலும் ஏதோ சொல்லி ஏமாற்றி செல்லும் மாணவர்கள் கூட உங்கள் காலனி ஓசைக்கு அடங்கி ஓடுவர். எப்படி மறப்போம்? நடித்து காட்டும் திரைக்கலைஞர்களுக்கு மத்தியில் நிஜமாய் வாழ்ந்து காட்டிய கல்விமான் நீங்கள். கலைஞருக்கும் கல்விமானுக்கும் மரணம் இல்லை என்பார்கள். திரை இருக்கும் வரை கலை இருக்கும் கடைசி செய்திகள் உள்ளவரை நீங்கள் வாழ்வீர்கள். எப்படி மறப்பேன்? எப்படி நாங்கள் மறப்போம்? நாங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்லும் போதெல்லாம் என் நாவில் நீங்கள் பேசுகிறீர்கள். அன்று உலகத்தின் நாவில் இறை பேசியது போல, ஒரு துறையில் நீங்கள் பண்டிதர் என்றால் உங்கள் தலையில் கிரீடம் ஒன்றுதான் இருந்திருக்கும். ஒரு துறையில் நீங்கள் பாண்டியர் என்றால் உங்கள் தலையில் கிரீடம் ஒன்றுதான் இருந்திருக்கும். பல்கலையில் நீங்கள் பேரரசர் என்பதால் உங்கள் தலைப்பாகை பெற்றது வாழ்நாள் கிரீடத்தை, அன்பாரி பட்டயத்தை. பாசித்துக்கும் உங்களுக்கும் ஒரு கிராத்து போட்டி வைத்தால் யாரை திறனாய்வு செய்ய அழைப்பது என்ற சர்ச்சையில் முதல் வசனம் இறங்கிய கிராப்புகையை கொஞ்சம் மலேசிய அரசவை மீது எனக்கு கொஞ்சம் கோபம் உண்டு. மலேசிய அரசவை மீது எனக்கு கொஞ்சம் கோபம் உண்டு. எப்படி மறந்தார்கள் உங்களை? தத்தோ ஈடுபட்டதற்கு இந்தியா மரணத்திற்கு பின்னும் பாரதத்தில் உங்கள் ஜனாசாவின் மக்கள் கண்ணீர் வெள்ளத்துடன் மழை வெள்ளமும் கலந்த வீடியோ காட்சியை பார்த்தாவது இனி தத்தோவை வழங்கட்டும் மலேசியா. உங்களின் தலக்கணமில்லா அரபு இலக்கண பட்டங்களுக்கு முன்னால் தத்தோ என்ன, நோபல் என்ன, எல்லாம் உங்கள் தலப்பாகைக்கு நகராகும். 10 வயதில் உங்களின் கல்வி பயணம், 10 வயதில் பயணித்த உங்களின் கல்வி பயணம் 58 அகவையில் நிறுத்துமிடம் இல்லாமலே நீண்டது. மரணம் எனும் பள்ளக்கில் மறுமை நோக்கி. யாருடைய மரணத்திற்கும் வானம் அழுததில்லை, யாருடைய மரணத்திற்கும் வானம் அழுததில்லை. நபித்தோழர் சஅத் பின் முஆத் ஜனாசாவில் கலந்து கொண்ட வழக்குகளின் எண்ணிக்கையை 70,000 என அறிஞர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களின் மரண துக்கத்தால் எங்களின் கண்ணீரை கழுவ வானம் நன்னீர்
கண்ணீர் பொழிந்த மழை துளிகளின் எண்ணிக்கையை அவர் அறிவார். உங்கள் மரண பொருத்தத்திற்கான இறைவனின் அடையாளம் எல்லாம் இது. உங்கள் தனாசா உள்ளூரில் மட்டும் நிகழ்ந்திருந்தால் 1995ஆம் ஆண்டு வேல்விஷாரும் ஜித்திமாவை வல்லக்குளம் கண்டிருக்கும். எத்தனையோ ஜனாசாவை தொட்டு தூக்கி தொலை வைத்த எங்களால் உங்களின் மரண செய்தி கேட்டு இன்னமும் மீளாத காசா மக்களின் துயரமாய் செய்திருக்கிறோம். திரைக்கடல் ஓடியும் தேடாத கல்வி கடல் நீங்கள். உங்களால் கட்டப்பட்ட நூஹ் நபியின் கப்பல் நாங்கள். கப்பல் 2 காரணங்களால் தான் முழுது. ஒன்று பாறைகளில் மோதுவது, மற்றொன்று எதிரிகள் சேதமாக்குவது. எவ்வழிகளிலும் அசைக்க முடியாத மரக்கலம் தந்த பொறியாளர் நீங்கள். கலனில் நீங்கள் சேர்த்தது மரமோ இரும்போ அல்ல, சன்மார்க்கமான குர்ஆனும் ஹதீஸும். எப்படி எங்களை யாரால் சேதப்படுத்த முடியும்? மதுரைக்கு தமிழ் சங்கம் போல் அன்வார் முஸ்லிம் என்ற உலமா சங்கத்தை நிறுவிய இக்கால வல்லக்குளத்தில் மகாம இவராகும் நீங்கள். மதுரைக்கு தமிழ் சங்கம் போல் அன்வார் முஸ்லிம் என்ற உலமா சங்கத்தை நிறுவிய இக்கால வல்லக்குளத்தில் மகாம இவராகும் நீங்கள். அதில் எங்களை இணைத்து துடிப்புமிக்க செயலாளர்கள் இதய துடிப்பாய் அன்பை ஆடிகளமாய் ஆணையிட்ட காலத்தால் மூவாத மூதறிஞர் நீங்கள். தமிழகம் கண்ட இந்திராவின் எமர்ஜென்சி நெருக்கடிகளுக்கு மத்தியில் கடலை கிழித்து கலைஞரின் ஆதவன் விடியலை தந்து கொண்டிருப்பதை போல் உங்களின் அன்பு கட்டளை சங்கம் வாழும் வரை உயிர் கொடுத்தேனும் ஆளுமை. உங்களின் இறப்பின் திருக்கத்தால் எனக்கே இதயவழி வருகிறது என்றால் உங்களோடு ஒன்றாய் ஓதிய, உணவருந்திய, தேநீர் பருகிய நண்பர்கள், மாணவர்கள், குடும்பத்தார்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள், பிள்ளை குட்டிகள், பேரன் பேத்திகள், மனைவி மக்கள், ஊரார் சேரார் என எல்லோரின் உள்ளத்தின் வழியை நான் எப்படி வர்ணிப்பேன்? இக்கணம் தேவை எல்லோருக்கும் சபரன் கவிழா என்ற மனக்கணம். அது இறைவன் கர்ப்பமாக எல்லோரும் கொட்டி கொடுக்கணும். பிரசவத்தில் தாயை பறிகொடுத்த பச்சிளம் குழந்தையின் பசியை யார் உணர்வார்? பிரசவத்தில் தாயை பறிகொடுத்த பச்சிளம் குழந்தையின் பசியை யார் உணர்வார்? இதுபோல உங்களை பறிகொடுத்து விட்டு கதரும் எங்களின் உள்ள குமரனை அல்லாஹ்தான் அறிவார். ஒரு ஆழின் இறப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. மரணம் ஒரு மௌன உபதேசம் என்ற நாயகத்தின் நாவில் வாழ்ந்த நாயக வாரிசே, ஆலிம்களுக்கு ஏது மரணம், ஆலிம்களுக்கு ஏது மரணம். தன் கல்வியால் யாரோ ஒருவரின் உள்ளத்திலும் உதட்டிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். துவாக்களாய் சூறாக்களாய் தியாக நாள் வரை. வான் உள்ளவரை கடல் இருக்கும், கடல் இருக்கும் வரை கதிரவன் இருக்கும், கதிரவன் உதிக்கும் வரை விடியும் நிலவும். நாங்கள் இருக்கும் வரை உங்கள் நினைவிருக்கும். நாங்கள் உங்களை நினைக்கும் போது ஒரு கணம் உங்களுக்கு தும்மல் வராவிட்டால் நாங்கள் ஒருவேளை உங்களிடம் வந்துவிட்டோம் என அர்த்தம். எனவே ஆன்மீக குருவே, சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாக விட்டது. இறை நேசர்களிடம் இப்படி துவா செய்ய வேண்டுமாம். தீமொழியை இறைவனிடம் சொல்லி எங்களுக்காக வசீலாவை தேடுங்கள். நீங்க வேதனை நினைவுகளுடன் ஏழை கண்ட புதையல் போல் உங்களால் அடைந்த கல்வியை கொண்டு உங்களுக்கு துவா செய்கிறோம். சதக்கத்தில் ஜாரியாவை காணிக்கையிட்டு இமாம் புகழுள்ளார் அனைத்தவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் 400 குடும்பங்கள் பசியற்று வாழ்ந்த உண்மையை உலகிற்கு தருகிறது. இமாம் அபூ ஹனீஃபா இறந்ததற்கு பிறகுதான் 400 குடும்பங்கள் பசியற்று வாழ்ந்த உண்மையை உலகிற்கு தெரிந்தது. அது போல நீங்கள் ஊருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உலக மதம் அள்ளி கொடுத்த தான தர்மத்தினால் தானோ நமது வள்ளக்குளம் என ஏற்பட்டதோ இப்போதுதான் புரிகிறது. நீங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்ற அவசியம். அரசின் உதவித்தொகை வரும் வேகத்தை விட அசுர வேகமாய் ரமலான் பிறை ஒன்றிலேயே உங்கள் மலேசிய வெள்ளி வந்து விடுமே. இந்திய ரொக்கமாய் எங்கள் கரத்தில் வழக்கை கொடுப்பது இடைக்கைக்கு தெரியாமல் பார்த்து கொண்ட கௌமின் காவலரே, உங்களுக்கு ரிசல்ட்டும் மறுமையின் முதல் மன்சீலும் இங்கு இல்லாமல் போனது. நாங்கள் உங்களிடம் உதவி பெறலாமல் புக்குகள் கலை களஞ்சியமே. ஹனஃபியில் தாய்க்கு ஜனாசா கிடையாது. கொஞ்சம் ஷாஃபியாய் மாறி தொழுது கொள்ள நீங்கள் ஜீவித்த காலத்திலேயே என் சட்டம் ஏற்றவில்லை. உயரிய ஜன்னத்தில் உங்களுக்கு அருகில் எங்களுக்கும் இடம் கொடுங்கள். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பொருத்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று துஆவுடன் நீங்க நினைவுடன் உங்கள் விருப்படிந்த அன்பு மாணவன் மௌலானா மூரல் ஹாஃபிஸ் அல்-ஹாரிஸ் பஷீர் அஹமது ஸைனி வல்லக்குளம் தலைமை இமாம் சுன்னத்துல் ஜமாத் மேலப்பள்ளி வாசல் தேவிப்பட்டணம் செயலாளர் அன்வார் முஸ்லிம் உலமா நலச்சங்கம் செயற்குழு உறுப்பினர் ஜமாத் உலமா சபை ராமநாதபுரம் மாவட்டம் அனைவரும் துவா செய்யுங்கள். நன்றி. முதல்வர்கள் நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து துவா செய்த சந்தைமிக்க ஆலை பெருமக்கள், கண்ணிமிக்க பள்ளிவாச நிர்வாக பெருமக்கள், பள்ளி இமாம், ஜமாத்தார்கள், மதரசா மாணவர்கள், சங்க தங்கத்தினர்கள், விழா குழுவினர், வீட்டு வேலைகளுக்கு மத்திய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த தாய்மார்கள் என்ற அனைவருக்கும் அல்லாஹ்
ரப்பல் ஆலமீன் உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வாய்ப்பு தந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள் மனிதர்களுக்கு, நிர்வாகர்களுக்கு, இமாம்களுக்கு தெரிவிக்கும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஏ ரஹ்மத்துல்லா ஜெய்னி இமாம் காரைக்கால் அவர்கள் முன்னால் அதிர்ந்தவர்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. فقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الموت فجاءة رأفة بالمؤمنين. صدق رسول الله صلى الله عليه وسلم. கனி மிகுந்த உஸ்தாத் அவர்களே, கனி மிகுந்த ஆலை குடும்பங்களே, வளமா குடும்பங்களே மற்றும் எங்களுடைய உஸ்தாதை உயிரெடுத்த இம்மண்ணின் மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் சலாவத்தையும் எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் அல்லாஹ் தருள்வானாக. அசரத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னா நிறைய சொல்லணும். அசரத்துக்கு 13 வயசுல வந்து சேர்ந்தார். ஆயிரத்தி 1995 வந்து அசரத்தில் வந்து அங்கேயே உஸ்தாதாக இருக்கிற பொழுது என்னுடைய உஸ்தாத் சாலி ஹசரத்தில் முதல் வருஷமாக சேர்ந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு ஹுசைன் அசரத்து, அதற்கு பிறகு ஜியாவுல் அசர் அசரத்துடைய ஹுசைன் முடிச்சு சபக்கு பாடம் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய உஸ்தாத் அசரத்திட்ட தான் பாடம் கொடுக்கும். அதற்கு எப்படி புது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு காலம் முழுவதும் அது தெளிவானாக இருப்பதற்கு அதற்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. பண்ணணும், நாம என்ன மனப்பாடம் பண்றோமோ அதை அன்னைக்கு தொழுகையில ஓதுறோம் அப்படின்றோம். 5 வரி புதுபாடம் கொடுத்தாலும் கூட அந்த 5 வரி இந்த காலையில சொல்லிட்டு சொன்னா தூரத்தை ஓதிடணும் அப்படிங்களா, அந்த மண்டலக்குள்ள ஓதிடணும் அப்படிங்களா. அந்த அளவுக்கு அசத்து இவனுடைய விஷயத்துல எங்களுக்கு நிறைய ஆர்வம் சொல்லுவோம். இந்த மகளை விட்டு இஷாவுடைய அந்த நேரம் இருக்கிறதே, நாங்கள் சிரிச்சு பேசிட்டு அந்த கூட என்ன செய்வாங்க, இப்படின்னா பாடம் பார்த்தீங்கன்னா காலம்லாம் பாடம் இருக்காதுன்றோம். இந்த மகளுக்கு இஷாவுடைய அந்த நேரத்தை பொருளான நேரமாக கருதுது. அந்த வயசுல நான் தரஞ்சத்துக்கு எழுதும்போது தான் அசத்து சொல்லுவாங்க, எப்படி சேர்த்து எழுதி கொடுப்போம் அப்படின்னு. சில அசரத்து அவர்களுக்கு அந்த டைத்துல குழந்தை இல்லாமல் இருக்கான். சொல்லுவாங்க, நீங்க தரஞ்சத்துல இருந்திருக்கும் போதுதான் என்ன துவா செய்யும் போது எனக்கு துவா செய்ய அப்படின்னு. அசத்து அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு முதல்ல கொஞ்சம் வந்துச்சு. அசத்துக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். முதல்ல என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வருகின்ற பொழுது குடும்பத்தை கூப்பிட்டு கல்லாரர்களுக்கு வருகின்ற பொழுது நானும் நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்த சின்ன வயசுல வந்தேன். அசத் அவர்களை பற்றி நிறைய சொல்லும் சொன்னா, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். யாரு என்ன அப்படிங்கிறதா போட மாட்டாங்க, குறைவான சம்பளம் தான். ஆனா விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அசத்து அவ்வளவு பெரிய இதா இருக்கும். யாராவது வந்துட்டான்னு சொன்னா உட்காந்து அவங்களை வந்து கண்ணியப்படுத்தணும், இதை வாங்கிக்குவாங்க அது வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு அதாவது
விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் சங்கைப்படுத்தி குர்ஆன்ல சொல்வதை போன்று எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அதிகமாக என்ன செய்வாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. உலகம் வருவாங்க. அப்படி அதே மட்டும் அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்கள்கிட்டையுமே சரி அன்போடு பண்போடு பழகுவாங்க. காரணம் சொன்னா மக்கள் எதை நல்லவன் என்பதாக சொல்லுகிறார்கள், அவர் நல்லவராக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜனாசா போகிறது. இப்போ போகின்ற பொழுது மக்கள் எல்லாம் நல்ல மனுஷன் போயிட்டாரு, இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத்துல் ஜன்னா, வஜபத்துல் ஜன்னா, அவன் சொர்க்கவாதி அப்படின்ட்டான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து என்ன செய்து வேறு ஒரு ஜனாசா போகின்ற போது மக்கள் எல்லாம் கொலையாக பேசினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்துல் நார் அப்படின்ட்டான். எங்களுடைய உஸ்தாத் இறந்ததற்கு பிறகு காரைக்கால் மட்டுமல்ல, பண்டாரிவாலை மட்டுமல்ல, அவர்களிடத்தில் மன்னிட்டு எத்தனை மாணவர்கள், ஒரு வருஷமோ 2 வருஷம் மட்டுமல்ல, எல்லோரும் போன் பண்ணி என்ன செய்யலாம் கேட்கிறாங்க, அசத்துக்கு என்னாச்சு, அஜத்துக்கு உடம்பு சரியில்லையா, அசத்துக்கு என்ன நிலைமை இருந்துச்சு, ஏன் நல்லத்தனை இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அளவுக்கு அசத்துடைய நல்ல குணங்கள் எப்பொழுதுமே சிரித்த போட்டோடு தான் இருப்பான். மாணவன் என்ற அடிப்படையில், அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு மதரசாக்களுடைய உஸ்தாத்மார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டமாயிட்டு போயிட்டால் அவங்களுடைய காலங்கள் முடிச்சு அவ்வளவுதான், அதை என்னையா சந்திக்கப்படுதெல்லாம். ஆனா எங்களுடைய உஸ்தாத் வந்து இன்று வரையும் சரி, அவர்களிடத்தில் யாரெல்லாம் ஓதி இருக்கிறார்களோ, அது 1 சுப்ரா ஓடினாலும் சரி, அது 2 சுப்ரா ஓடினாலும் சரி, அது 3 சுப்ரா ஓடினாலும் சரி, கரெக்டா பேரை கண்டுபிடிச்சு அவங்க பேரை சொல்லிடுவாங்க. சொல்லி அவங்க வந்து போன் பண்ணி விசாரிப்பாங்க. ஒரு மாணவர் கஷ்டப்பட்டாலும் கூட முதல் தருணம் அப்படிங்கிறது எங்களோட உஸ்தாத்து தான் வந்திருக்கு. யாராவது மாணவர் ஓடுற மாணவர் கஷ்டப்படுறாரு, துன்பத்துல என்ன செய்யறாரு, இப்ப இதா இருக்கிறாரு சொல்லி கேள்விப்பட்டுட்டா உடனே போன் அடிச்சு கேட்பான், என்னப்பா அவர் கஷ்டப்படுறாரு, எது பாக்குறது இல்லையா. அசத்து முதல் தருணம். ஏன் அப்படி சொல்லி சொன்னா நிறைய விஷயங்கள் என்னிடத்திலே அதிகமாக கலந்துரையாடுவார். நிறைய வைத்து செய்வதற்கு காரணமாக நடந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட உஸ்தாத் அவர்கள் எங்களை விட்டு போகக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் அல்லா அவர்களை அழைத்துக் கொண்டார். இந்த ஜனாசா பார்க்கின்ற ஒரு சிரித்த முகத்தோடு காலமெல்லாம் குர்ஆனாகவே இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்ற பொழுது சொல்லுவாங்க, கால ஹுலுகுஹு ஃபில் குர்ஆன். அதே அடிப்படையில் தான் எங்களுடைய உஸ்தாத் வந்து எப்பொழுதும் குர்ஆன் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பார். மலேசியாவோட இரங்கல் கூட்டம் நடக்கின்ற பொழுது எங்களுடைய உஸ்தாத் அஹமது ஹுசைன் அசத்தோடு சொல்லும் பொழுது, அசத்தை என்ன செய்யறாங்க, 58 வருடங்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், 10 வயதை கலந்துட்டார்கள், 48 வருடங்கள் இல்முடைய விஷயத்திலே இருந்திருக்கிறார். குர்ஆனை என்ன செய்வாங்க, 2 நாள் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. இப்போ ஒரு மதரசாக்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஒரு ஒரே நாள் குர்ஆன் ஒரு என்ன செய்யறாங்க, புறப்படுத்தினார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரே நாள் குர்ஆன் முடிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே குர்ஆன் இருக்கிறது. படிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா பண்டாரவாடியில் இருக்கு. இப்ப சமீபத்தில் பேரவையினுடைய சமயத்தில் பெரியவர்களுடைய இமாம் சொல்லுவாங்க, 22 பட்டப்படிப்புகளா முடிஞ்சிருச்சு. ஆனா நாங்க இந்த 2-3 வருஷம் இந்த 4 வருஷம் வராம இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள உஸ்தாத் பார்கள் முதல்வர்கள் என்ன செய்வாங்க, எங்களுக்கு பாசத்தோடு இருப்பாங்க, நான் அவங்கள்ட்ட பேசுவாங்க, எங்கள்கிட்ட பேசுவாங்க. பெரிய இமாம் சொல்லுவாங்க, 100 தேசத்தில் இருக்கிற வரைக்கும் மதரசா எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதாக இருந்தது என்பதை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. அசத்து இந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க, அந்த மதரசாவுடைய தொடர்பு இடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்பதாக சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு மக்களிடத்தில் பழகக்கூடிய விஷயத்தை, நிர்வாகத்துடைய பழகும் விஷயத்தை, குர்பானி கைத்துக்கு மாடு வாங்க போறோம்னு சொன்னா என்ன வேணாலும் சாப்பிட்டுருக்குறோம். நமக்கு அதில் சாப்பிட்டு உழைக்கணும். மாணவர்கள் நீங்க ஓட வந்திருக்கீங்க, அதனால சாப்பிடுற விஷயத்துல எதிர்பார்க்க எந்த விதத்தை சாப்பிடும் பசிக்கு என்ன செய்யாத, உங்களுடைய வயிற்று பஞ்சத்தில் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாணவர்களிடத்தில் பிள்ளையை போன்று அதனால்தான் நாங்கள் இன்று வரையும் ஒரு உஸ்தாத், எங்களுடைய உஸ்தாமார்களுக்கு ஒவ்வொருவர்களையும் பெயர் சொல்லி துவா செய்யக்கூடிய பலன் இன்று வரைக்கும் என்னிடத்துல இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய உஸ்தாமார்கள் எங்களுக்கு இன்னைக்கு நாங்க வந்து ஒரு இடத்துல நிரந்தரமாக
என்ன செய்யலாம் இருக்கிறோம். மக்களுக்கு மத்தியிலே பழக்க வழக்கங்கள், மக்களுக்கு மத்தியிலே கஷ்ட துன்பங்கள் இப்படி இருந்து ஒரு இடத்துல இமாமாக இருக்கிறேன்னு சொன்னா எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய வழிகாட்டுது. அந்த அளவுக்கு அதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு எங்க மௌத்து வைக்க நாங்கள் ஊர்ல நினைச்சோம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா அவங்களுக்கு மலேசியா போகணுங்கிறது அவங்களுக்கு எண்ணம் இல்லை. வேறொரு அசத்துக்கு வந்த இடத்த என்ன செய்யறாங்க, அவங்க போகல, நான் வேணாம் சொன்னதற்கு போல அசத்தை கேட்கும் பொழுது நான் போகணும்னு சொல்லி போனாங்க. பெருமாள் செல்லத்தானே சொன்னாங்க, எந்த இடத்திலே அல்லாஹ் அவர்களுடைய ரூலை கைப்பற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடு இருக்கிறானோ அல்லாஹ் அந்த இடத்திற்கு தேவையுடையவர்களாக ஆக்கி விடுகிறார் என்று நபிகள் பெருமானார் செல்லத்தானே சொன்னார். அப்படி சிதறத்து காரைக்காலில் இருந்து அதற்கு பிறகு பண்டாரவாடையில இருந்து ஒரு மலேசியாவில் போய் அந்த அங்க ரூப பார்க்கிறான்னு சொன்னா மலேசியாவில் போய் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டான்னு சொன்னா அந்த தேவை உடையவர்கள் ஆக்கி அதிலும் அவர்களுக்கு கண்ணியம் அசத்தடி சொல்லுவாங்க. ஒரு நாள் தலை சைனாட்டி பொறுத்தே போகாத பார்க்கலாம் அடிக்கடி பேசும்போது அந்த அளவுக்கு அசத்தவர்கள் ஒரு கண்ணியமாக இருந்து விட்டார்கள். அவர்களுடைய மரணம் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய மாணவர்கள் நண்பர்களுக்கும் சரி, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அது மிகப்பெரும் இழப்பாகவே இருக்கிறது. அதனால அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி அவர்களுடைய பாவம் செய்திருக்கிறது என்பதை அல்ல, மனிதன் அறிந்தோ அறியாமல் செய்திருப்பான். ஏன்னா அவங்க ஹாஃபிதுல் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு தஹரை ஜன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உயர்தரமான சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வானாக. அவர்களுடைய மனைவி மக்களுக்கு மிகப்பெரும் ஆறுதலாக அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள்வானாக. ஆறுதல் சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சமீபத்தில் நோம்புக்கு முன்னாடி எப்பொழுதுமே வருஷம் மலேசியாவில் வந்துட்டான்னு சொன்னா அசத்தேசியா போராடிப்பாங்க. நான் காரைக்கால் நண்பர்கள் மாணவர்கள் சொல்லிடு, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிடு, மாணவர்கள் சொல்லவே மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிடு அப்படின்னு எல்லாருக்கும் ஒன்னா சந்திச்சிருவோம். ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிடணும்னு ஆசை தான், ஆனா நேரங்கள் காலத்தில் அவர்களுக்கு பார்த்தாரு. இந்த தடவை என்னமோ தெரியல, அசத்தை எனக்கு வர முடியாது, என்ன வாங்கிட்டாங்க. ஆனா நோம்புக்கு முன்னாடி என்ன செய்யணும், சபருடைய மாசத்துல அசத்தியமும் கடைசி தருணமாக இருக்குமோ அப்படிங்கிறது தெரியுது. நாங்கள் ஒரு 10 பேர் என்ன செய்யணும், வந்து அசத்திலே வந்து இருந்து சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட துவாவை பெற்றுட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் அவர்கள் விட்டு நாம் போவோம். ஆனா அவங்களுக்கு இதுதான் கடைசிங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எங்களுடைய உஸ்தாதி உலகத்தை விட்டு மறைந்து இருக்கிறார்கள். நாம் ஹயாத்தாக தான் இருக்கிறார். நல்லோர்கள் சாலிகள் இறைநேசர்கள் உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிற்கு ஏற்ப நாம் இந்த ஒன்று கூடுதல் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியை கூட அதற்கு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசத்துடைய குடும்பத்தார்களுக்கு மிகப்பெரும் ஆறுதல் வல்லமாக எங்களுடைய துவாக்களித்தவர்கள் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய ஜைனிகள் சார்பாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். எங்களுடைய அசத்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் இறைநேசர்களுடைய பொருத்தத்தையும் சுகதாக்களுடைய பொருத்தத்தையும் அவர்களுடைய கபறுகளை கொண்டு அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. அவர்களுடைய கபரை சொர்க்கத்துடைய பூந்துரையாக ஆக்குவானாக. அவர்களுடைய கபரை விசாலமானதாக ஆக்குவானாக. அல்லாஹ் அவர்களுடைய கபரை உரிமையானதாக ஆக்குவானாக. நல்லவர்கள் சாலிகையும் சுகதாக்களுடைய கூட்டத்திலே சேர்த்து விடுவானாக. நாளை மறுமையிலே அவர்களை சுகதாக்களுடைய கூட்டத்திலே ஷஹீதினுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எழுப்புவானாக. ஆமீன் ஆமீன். வானது தாவானா.